பணக்கார கடவுள்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லாரோட ஞாபகத்துக்கும் வரக்கூடியவர் தான் பெருமாள். கிருஷ்ண ஜெயந்தி தெரியும். அது என்ன ஏழுமலையான் ஜெயந்தி? இந்த 8 எழுத்து வார்த்தைய இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க எழுதினாலே போதும், உங்க வாழ்க்கையில எட்டாத உயரத்தை கூட ஈஸியா நீங்க அடையலாம். 8 திக்குல இருந்தும் நிச்சயமா உங்களை தேடி பணம் வந்துகிட்டே இருக்கும். இது என்ன வார்த்தை? வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஏழுமலையான் ஜெயந்தி. பெருமாள் ஸ்ரீனிவாசரா அவதரிச்ச தினத்தை தான் ஏழுமலையான் ஜெயந்தி, அப்படி இல்லைன்னா பாலாஜி ஜெயந்தின்னு சொல்றாங்க. கிருஷ்ண ஜெயந்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி மகாவிஷ்ணு ஒவ்வொரு அவதாரத்திலையும் தோன்றிய தினத்தை தான் நாம கிருஷ்ண ஜெயந்தி, நரசிம்ம ஜெயந்தி, வாமன ஜெயந்தி, கல்கி ஜெயந்தி, ராம நவமி இந்த மாதிரி சொல்லி கொண்டாடுறோம். கலியுகத்துல வெங்கடேச சுவாமியா அவதரிச்ச நாளதான் திருப்பதி ஏழுமலையானோட பிறந்த நாளா, அதாவது ஏழுமலையான் ஜெயந்தியா நாம கொண்டாடுறோம். அந்த வகையில திருப்பதி ஏழுமலையானோட ஜெயந்தி இருக்கக்கூடிய இந்த நாள்ல அவருடைய பெருமாளுடைய அருள் பரிபூரணமா கிடைக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எல்லாராலையும் திருப்பதிக்கு போய் பெருமாளுக்கான வழிபாடுகளை செய்யறதுங்கிறது முடியாத ஒரு விஷயம். அதனால உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு உங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்குன்னா தவறாம போய் பெருமாளுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யுங்க. இப்படி கோவிலுக்கு போகும்போது துளசி இலைகளை பெருமாளுக்கு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி நீங்க வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் துளசி இலைகளை வாங்கிட்டு வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல ஒரு சின்ன துணியிலையோ அப்படி இல்லைன்னா பேப்பர்லயோ மடிச்சு நீங்க வைங்க. இது உங்க வீட்ல செல்வ வளத்தை அதிகரிக்கும். இந்த துளசி இலைகள் காஞ்சாலும் அதோட சக்தி குறையாது. அதனால இந்த துளசி இலைகளை தாராளமா காஞ்சு போனதுக்கு அப்புறமா கூட அப்படியே நீங்க பீரோல வச்சுக்கலாம். இதை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல போடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. மார்கழி மாசத்துல வரக்கூடிய அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள்ல தான் ஸ்ரீனிவாச பெருமாள் அவதரிச்சதா சொல்றாங்க. அந்த வகையில நமக்கு இந்த அஷ்டமி திதி பாத்தீங்கன்னா நேத்து சாயங்காலமே ஆரம்பமாயிருச்சு. இருந்தாலும் இன்னைக்கு காலையில விடியக்கூடிய பொழுதுலதான் அஷ்டமி திதி இருக்கறனால இன்னைக்கு நாம ஏழுமலையான் ஜெயந்திய கொண்டாடுறோம். சரி, இப்படி எங்க வீட்டுக்கு பக்கத்துல கோவில் இல்ல, என்னால இன்னைக்கு கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குன்னு சொல்றவங்க உங்க வீட்டுல இருந்தீங்கன்னா எப்பயும் போல உங்க பூஜை அறைய ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல 8 மணிக்குள்ள எப்பயும் போல உங்க பூஜை அறைய ரெடி பண்ணிக்கிட்டு எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க. துளசி இலைகள் உங்களுக்கு கிடைக்கும்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாளோட திருவுருவ படம் அப்படி இல்லைன்னா திருவுருவ சிலைக்கு துளசி இலைகளால அலங்காரம் பண்ணுங்க. பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துகிட்டு ஓம் நமோ நாராயணாயங்கிற 8 எழுத்து மகா மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா உங்க மனசுக்குள்ள ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லலாம். சரி, அடுத்ததா இந்த நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல நான் சொல்ல போறது முழுக்க முழுக்க வழிபாடு. அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க இந்த வழிபாட செய்ய வேண்டாம். அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா இந்த வழிபாட செய்ய வேண்டாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த வழிபாட செய்ய வேண்டாம். இன்னைக்கு இந்த வழிபாட செய்ய முடியாதவங்க பெருமாளோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் இந்த வீடியோல 2வது பரிகாரமா நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அதனால இந்த வழிபாட செய்ய முடியாதவங்க அந்த பரிகாரத்தை மட்டுமாவது இந்த நாள்ல நீங்க செய்யறதுக்கு பாருங்க. இப்போ இந்த வழிபாட எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த வழிபாட நீங்க செய்யுங்க. ஒண்ணு உங்க பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட நீங்க பண்ணலாம்.
முக்கியமான விஷயம், நீங்க சுத்தமா இருந்தா மட்டும் இந்த வழிபாடு செய்யுங்க. இப்ப நீங்க உங்க அம்மா வீட்ல இருக்கீங்க, சொந்தக்காரங்க வீட்ல இருக்கீங்கன்னா அங்க பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார வேண்டாம், அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதல், அதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதாவது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான வழிபாடை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆனா இந்த பணம் யாருக்கு வரணும், இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கு தீரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க. கடன் பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவங்களுக்காக செய்யுங்க. ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த வழிபாடை நீங்க செய்யணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வழிபாடுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போட்ட பேப்பர், அப்படி இல்லைன்னா கோடு போடாத பேப்பர், எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். மந்திரங்களை எழுதுறதுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம். எந்த கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை வேணாலும் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல, அப்படி இல்லைன்னா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மனசு உருகி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி யாருக்காக வேண்டுதல் வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்காக நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல உங்களுடைய பண தேவையை எழுதுங்க. பண கஷ்டத்தை எழுத வேண்டாம். அவசர பண தேவை இருக்குன்னா அந்த அமௌண்ட்டை எழுதி அது உங்ககிட்ட இருக்கிறதா எழுதுங்க. அதாவது பாஸ்ட் டென்ஸ் அப்படி இல்லைன்னா பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுங்க. இதே மாதிரிதான் நீங்க யாருக்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்க பேர்ல எவ்வளவு கடன் இருக்கோ அந்த மொத்த கடன் தொகையும் உங்ககிட்ட, அதாவது அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. உதாரணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்கு, அப்படி இல்லைன்னா 5 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு அவசரமா தேவைப்படுது அப்படின்னா என்னிடம் 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது அப்படின்னு எழுதுங்க. அந்த என்னிடம்ங்கிற இடத்துல நீங்க யாருக்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை எழுதிக்கோங்க. கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கும் இதே மாதிரி எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பொதுவா எனக்கு பணவரவு அதிகரித்து விட்டதுன்னு சொல்லி எழுதிட்டு ஓம் நமோ நாராயணாயங்கிற 8 எழுத்து மகா மந்திரத்தை இன்னைக்கு உங்களால எவ்வளவு முறை எழுத முடியுமோ அத்தனை முறை எழுதுங்க. எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் நீங்க வச்சுக்க வேண்டாம். கவுண்டிங்காக 1 2 3 நம்பர் கூட போட வேண்டாம். நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்டாயமா அந்த பேப்பர் ஃபுல்லா எழுதுங்க. அதாவது அந்த பேப்பர்ல 2 பக்கம் இருக்கும், முன்பக்கம் பின்பக்கம், அது ஃபுல்லாவே இந்த மந்திரத்தை இன்னைக்கு நீங்க எழுதுங்க. அடுத்தடுத்து பேப்பர்கள்ல எழுதுறது உங்க விருப்பம் தான், ஆனா ஒரு பேப்பர் ஃபுல்லா கட்டாயமா எழுதுங்க. இப்படி எழுதும் போது உங்க பக்கத்துல ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுக்கிட்டு உங்க வாய் விட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை உங்க கையில வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி, அதாவது யாருக்காக வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்கள தேடி பணம் வர்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பார்த்துட்டு இந்த தண்ணீரை நீங்க குடிங்க. அப்படி இல்லைன்னா யாருக்காக வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட கொடுத்தும் குடிக்க சொல்லலாம். அவங்க உங்க பக்கத்துல இல்லைன்னா அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த தண்ணீரை நீங்களேவும் குடிக்கலாம். இவ்வளவுதான் இந்த வழிபாடு. அடுத்ததா இன்னைக்கு வழிபாடு செய்ய முடியாதவங்க செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம். அதாவது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம், அதே மாதிரி இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம், அதே மாதிரி நீங்க உங்க வீட்டுல இருந்தாலும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தாலும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தாலும் செய்யலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு அற்புதமான நம்பரை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். பால் பாயிண்ட் பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு எந்த கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. நம்ம லெப்ட் ஹேண்ட்ல கட்டை விரலுக்கு கீழே, தம் ஃபிங்கருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மேடை தான் நம்ம சுக்கிரமேடுன்னு சொல்றோம். அந்த இடத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர், பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. அந்த நம்பர் என்னங்கறத இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 1176. இந்த நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம், பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யுங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த நம்பரை எழுதுங்க. அந்த நம்பரை எழுதிட்டு ஒரு 2 நிமிஷம் பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட். தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன், இப்படி கூட நீங்க சொல்லலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த நம்பரை
நீங்க அழிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. வேலை செய்யும் போது தானா அழிஞ்சிட்டா பரவாயில்ல, திரும்பியும் ஒரு தடவை இதே மாதிரி நீங்க எழுதி வைங்க. இப்படி இந்த நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் இந்த நம்பரை நீங்க எழுதி வைக்கலாம். எந்த அளவுக்கு இந்த நம்பரை அடிக்கடி நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் பொருளாதாரத்துல நிச்சயமா ஏற்படும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.